ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நாம் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்ன பண்ண வேண்டும் சொல். என்ன பண்ண வேண்டும் சொல். இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டெல் மீ வாட் டு டூ. டெல் மீ வாட் டு டூ. என்ன பண்ண வேண்டும் என்று சொல். நெக்ஸ்ட் ஒன், எதுவென்று தெரியவில்லை. எதுவென்று தெரியவில்லை. எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ விச் ஒன். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை அப்படின்னு அர்த்தம். விச் ஒன் அப்படின்னா எதுவென்று. ஸோ எதுவென்று தெரியலை, இதை நம்ம இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ விச் ஒன். நெக்ஸ்ட் ஒன், செய்த பிறகு பேசு. செய்த பிறகு பேசு. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டாக் ஆஃப்டர் டூயிங் இட். டாக் ஆஃப்டர் டூயிங் இட். செய்த பின் பேசு. நெக்ஸ்ட் ஒன், செய்யவில்லை என்றால். செய்யவில்லை என்றால் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் நாட் டன். இஃப் நாட் டன். செய்யவில்லை என்றால். நெக்ஸ்ட் ஒன், அது செய்யப்படவில்லை என்றால். அது செய்யப்படவில்லை என்றால் இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஃப் இட்ஸ் நாட் டன். இஃப் இட்ஸ் நாட் டன். அது செய்யப்படவில்லை என்றால். நெக்ஸ்ட் ஒன், அவ்வளவுதானா. அவ்வளவுதானா இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், அவ்வளவுதானா. இஸ் தட் ஆல். இஸ் தட் ஆல். அவ்வளவுதானா. நெக்ஸ்ட் ஒன், அப்படி இல்லை என்றால். அப்படி இல்லை என்றால் இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஃப் நாட் ஸோ. இஃப் நாட் ஸோ. அப்படி இல்லை என்றால். நெக்ஸ்ட் ஒன், இவ்வளவுதானா. இவ்வளவுதானா இதை எப்படி கேட்கலாம், இஸ் திஸ் ஆல். இஸ் திஸ் ஆல். இவ்வளவுதானா. நெக்ஸ்ட் ஒன், அப்படி நடந்தால். அப்படி நடந்தால். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம டெய்லியுமே நம்ம பேசுவோம்ல. அப்படி நடந்தால் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஸோ. இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஸோ. அப்படி நடந்தால். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு அது பிடிக்கவில்லை இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு அது பிடிக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கவில்லை. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கவில்லை இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், கேட்ட பணத்தை கொடு. கேட்ட பணத்தை கொடு இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், கிவ் த மணி ஆஸ்க்ட். கிவ் த மணி ஆஸ்க்ட். கேட்ட பணத்தை கொடு. நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னை பேச விடவில்லை. அவன் என்னை பேச விடவில்லை இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he didn't let me speak. he didn't let me speak. அவன் என்னை பேச விடவில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கிடைத்தால் நல்லது. ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சா நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ எனக்கு கிடைத்தால் நல்லது இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், குட் இஃப் ஐ கெட் இட். குட் இஃப் ஐ கெட் இட். எனக்கு கிடைத்தால் நல்லது. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு கிடைத்தால் நல்லது இதை எப்படி சொல்லலாம், அவனுக்கு கிடைத்தால் நல்லது. குட் இஃப் ஹீ கெட் இட். குட் இஃப் ஹீ கெட் இட். அவனுக்கு கிடைத்தால் நல்லது. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு கிடைத்தால் நல்லது இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், அவளுக்கு கிடைத்தால் நல்லது. குட் இஃப் ஷீ கெட் இட். குட் இஃப் ஷீ கெட் இட்.
அவளுக்கு கிடைத்தால் நல்லது. நெக்ஸ்ட் ஒன். அவர்களுக்கு கிடைத்தால் நல்லது. அவர்களுக்கு கிடைத்தால் நல்லது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, குட் இஃப் தே கெட் இட். குட் இஃப் தே கெட் இட். அவர்களுக்கு கிடைத்தால் நல்லது. நெக்ஸ்ட் ஒன். ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஒன்றும் செய்ய வேண்டாம். do nothing. do nothing. ஒன்றும் செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். வேறு எப்பொழுதாவது பார்ப்போம். வேறு எப்பொழுதாவது பார்ப்போம். இதை நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, we will see some other time. we will see some other time. வேறு எப்பொழுதாவது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் ஒரு சிறு நகரத்தில் வசிக்கிறோம். நாங்கள் ஒரு சிறு நகரத்தில் வசிக்கிறோம். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we live in a small town. we live in a small town. நாங்கள் ஒரு சிறு நகரத்தில் வசிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். அவன் பள்ளிக்கு நடந்து செல்வான். அவன் பள்ளிக்கு நடந்து செல்வான். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he walks to school. he walks to school. அவன் பள்ளிக்கு நடந்து செல்வான். நெக்ஸ்ட் ஒன். அவள் பள்ளிக்கு நடந்து செல்வாள். அவள் பள்ளிக்கு நடந்து செல்வாள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, she walks to school. she walks to school. அவள் பள்ளிக்கு நடந்து செல்வாள். நெக்ஸ்ட் ஒன். அவன் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வான். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? அவன் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வான். he walks to school every day. he walks to school every day. அவன் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வான். அவள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வாள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, she walks to school every day. she walks to school every day. அவள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வாள். நெக்ஸ்ட் ஒன். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? what should I do now? what should I do now? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன். நான் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? நான் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, what can I do now? what can I do now? நான் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.